பிறந்தத நான் வருமளவும் நான் பிறந்ததை நினைவுறும்படி இப்படி செய்யுங்கள் அல்லது நினைவு கூறுங்கள் என்று ஒரு கட்டளையும் எங்களுக்கு இல்ல. தான் மரிச்சதை நினைவுகூற சொன்ன இயேசுவுக்கு தெரியாது தான் பிறந்ததை நினைவுகூற சொல்றதுக்கு. ஆனா அவர் அப்படி ஒரு கட்டளையும் தெரியல, அப்போஸ்தலர் அது நினைவு கூர்ந்ததும் இல்ல. ஆனா கொரிந்து சபையில மற்ற சபைகள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவர்கள் சபை கூடி வந்து ஞாபகப்படுத்தினது, அதை கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சது எங்களுக்கு வடிவா அவர் எழுதி தந்திருக்கிறார். அதனால அந்த கிறிஸ்து மரித்தது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், கிறிஸ்து பிறந்தது சபையாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது இல்லை. இதுக்கு பேர் சோலா ஸ்கிரிப்சூரா, இதுக்கு பேரும் வேதம் மட்டுமே. அப்ப ஒவ்வொன்றையும் நாம அப்ப நீங்கள் அப்ப என்ன சொல்றீங்க? கிறிஸ்து பிறந்தத நாங்கள் சபையாக ஞாபகப்படுத்தி அல்லது குடும்பமாக நாங்கள் அன்றைக்கு அதை என்றைக்கு ஞாபகப்படுத்த போறீங்க? கிறிஸ்து பிறந்தத என்றைக்கு, அது என்ன டேட் தெரியாது. அப்ப தெரியாட்டி குறைய ஞாபகப்படுத்த போறீர்கள். நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு வேணுமெண்டா கிறிஸ்து பிறந்ததாலதான் அவர் இறந்தவர், கிறிஸ்து இறந்ததால்தான் அவர் உயிரோடு எழும்பினவர். ஆகையால் அவற்றை பிறப்பு, அவற்றை இறப்பு, அவற்றை உயிர் தெழுதல அவர் சொன்ன ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில மூன்றையும் ஞாபகப்படுத்துவோம். அத கர்த்தருடைய நாள். இந்த நாளை தவிர வேறு ஒரு நாள் நியமிக்க இயலாது. மற்றபடி நம்மளுடைய மனுஷன் ஞானம் சொல்ற மாதிரி நம்மள ஒரு இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங், ஒரு 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 சுவிசேஷ கூட்டமா நாம அன்றைக்கு செய்வோம். பைபிள் என்ன சொல்லுது? அந்த ரட்சிப்பென்ற நன்மை வரும்படி தீமைய பயன்படுத்தாதுன்னு சொல்லுது. என்ன தீமை? கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்று சொல்றது தீமை, அது பொய். அந்த தீமைய நன்மை வரும்படி நாம பயன்படுத்தலாம். அல்லது நாங்கள் தீமை நன்மைக்காக தீமையை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையில இருக்கிறோம் என்றத மத்தியாக்களுக்கு நாம காட்ட வேண்டிய தேவை இல்லை. அது போல மத்தியாக்கள் அப்படித்தான் யோசிப்பினோம். அதன் அப்போஸ்தலர் இல்ல ரோமர்ல நாங்கள் அப்படி பிரசங்கிக்கிறவர்கள் என்று கனவே யோசி சொல்லுறோம். அப்படி பிரசங்கிக்கிறவர்கள் மேல் வருகிற தீர்ப்பு நீதியா இருக்கும். நன்மை வரும்படி தீமையான வழிகளை பின்பற்றலாம் என்று நாங்கள் போதிக்கிற ஆக்கள் என்று கனவே சொல்லுறோம். எங்களை பற்றி அதான் நன்மை என்ன, ரட்சிப்பு வர்றது. தீமை என்ன, 10 கட்டளைக்கு எதிரான இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறது. கிறிஸ்துமஸை கொண்டாடுறதோடாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்ற நன்மை வருமே என்று அதுக்காக வக்காலத்து வேண்டலாம் என்று சொல்லி யாராவது சொன்னா அவர்களுக்கு மேல் வருகிற தீர்ப்பு நீதியாயிருக்கு. கடவுள் தீர்ப்பார். அதனால பைபிள்ல நாம சரியான கவனம் இருக்கணும். வேதம் அப்ப சில பேர் பைபிள் அப்படி சொல்லி இருக்க இல்லத்தானே, நாம நல்லது செய்யறதுக்காக நாம் நல்லது செய்யறதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? 10 கட்டளைக்கு எதிரான ஒரு விடயத்தை பயன்படுத்த போறீங்களா? பொய்ய புரட்ட ஏசு புறாக்க ஏசு புறாக்காட்டி என்ன ஐயா, அவர் உயிரோடு இருந்திருப்பார். அவர் பிறந்தவர் தன்னை முதலாவது நாள் நினைவு கூறாண்டு, எண்ணற்ற வரையக்களை எல்லாத்தையும் நினைவு கூறாண்டு. அதை விட்டு போட்டு நான் பிறந்தபடியால் 25ஆம் தேதி கூட்டம் வச்சு அதுக்கான ஒரு ஆயத்தத்தை செய்ய ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனால மிஞ்சின நீதிமான ஒருத்தர் மிஞ்சவர்கள் மிஞ்சின ஞானியா இந்த சோலா ஸ்கிரிப்சூரா எங்களை மிஞ்சின ஞானிகளாக்க விடாது. வேதம் மட்டுமே என்றது எங்களை மிஞ்சின ஞானியாக்க விடாது. ஏன்னா வேதம் மட்டுமுக்குள்ள நின்றா நாம வேதம் சொல்றபடி மட்டும்தான் செய்யறதுக்கு தொடங்கும். மிஞ்சின ஞானிகளா வாரையாக்கெல்லாம் பைபிளுக்கு மேல கணக்க யோசிச்சு அவர் செய்ய வலிக்கிறார். அது கடவுளுக்கு முன்பாக நீதி தண்டனையை நிறைவேற்று. அதுல வேதம் மட்டுமே என்ற இந்த விஷயங்களை நாம சரியான ஆணித்தரமா தெளிவா இருந்தா தான் எப்பயும் நாம உடனே எங்களோட மைண்ட் போக வேண்டிய இடம் பைபிளுக்குள்ள இது கட்டளையிடப்பட்டிருக்குது, இது தடுக்கப்பட்டிருக்குது, அல்லது இத தீர்க்கதரிசிகள் மோசையும் அப்போஸ்தலரும் எங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறீங்க என்று ஏதோ ஒரு 3 விஷயத்துக்குள்ள எங்கேயாவது வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லையண்டா தயவுசெய்து வேண்டாம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிச்சிருந்தா அவற்றை சித்தமா இருந்தா சொல்லி இருப்பார் பைபிள்ல. இல்லையில விடு. இப்படித்தான் நாம எல்லாத்தையும் நாம விளங்கிக் கொள்றோம். இந்த இந்த கிறிஸ்துமஸ் டைம்கள் என்று சொல்லி தொடங்குறதுல எப்பயுமே ஒரு சிலப்பு எப்பயுமே ஒரு இது நாம அதை திருப்பி அந்த டைம்கள்ல
நாம பயன்படுத்த வேணும். இது எப்படி நாம வேதத்தால நாம ஒழுங்குபடுத்தப்பட வேணும். சோ பைபிள்ல தொடங்கினாங்க. இப்ப கடைசியில ஆண்டவருக்கு முன்னால கோர்ட்ஸ்ல நிக்க போறோம். நாம கோர்ட்ஸ்ல எல்லாருமே நாம நிக்க வேணும். ஆண்டவற்ற கோர்ட்ஸ்ல எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த ஆதாமில இருந்து கடைசி பிறக்கிற அந்த மனுஷன் வரைக்கும் கோர்ட்ஸ், ஆண்டவருடைய கோர்ட்ஸ்ல கடைசியில ஒரு நாள் நாங்கள் நிக்க வேணும்.